Hi, welcome to holisticinvestment.in. PNB MetLife பச்சத் யோஜனா பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கேரண்டட் பெனிஃபிட்ஸோட உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பட் இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீமியம் 10 இயர்ஸ் கட்டினாலே போதும், மற்றபடி கவரேஜ் 15 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மெச்சூரிட்டியில் ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க போனஸ்னா அதோட உங்கள் சம் அஷ்யூர்டும் சேர்த்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக. அண்ட் டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த 15 இயர் பாலிசி டேர்மில் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசியோட இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு சம் அஷ்யூர்டும் ப்ளஸ் ஏதாவது அப்ளிகபிள் சிம்பிள் ரெவர்ஷனரி இல்லை டெர்மினல் போனஸ் இருந்தால் அதுவும் சேர்த்து அவங்க டெத் பெனிஃபிட்டாக வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா உங்கள் லாங் டேர்ம் சேவிங்ஸ் கோலை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த பாலிசியில் இருக்க சில கீ ஃபீச்சர்ஸ். பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலிசியில் மெச்சூரிட்டி பெனிஃபிட், இந்த பாலிசி மெச்சூர் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேஸ் சம் அஷ்யூர்டும் ப்ளஸ் என்னென்ன டெர்மினல் போனஸ் இல்லை சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அது அக்ரூ பண்ணி சேர்த்து கொடுப்பாங்க உங்களுக்கு. டெத் பெனிஃபிட் அப்படின்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க பாலிசி டேர்ம் முடிகிறதுக்குள்ளேயே அப்படின்னா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கிறது தான். டெத் பெனிஃபிட் என்ன கிடைக்கும்னா உங்க டெத் சம் அஷ்யூர்டோ ப்ளஸ் இது வரைக்கும் அக்ரூ ஆன சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸ் டெர்மினல் போனஸ் டிக்ளேர் ஆகி அக்ரூ ஆகியிருக்க போனஸஸும் சேர்த்து கொடுப்பாங்க. இல்லை இந்த டெத் சம் அஷ்யூர்டுன்றது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, 3 ஆப்ஷன். இதில் எது ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு டெத் சம் அஷ்யூர்டாக கிடைக்கும். ஒன்று உங்களோட ஆனுவலைஸ் ப்ரீமியம் 10 டைம்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க, இல்லைனா உங்கள் பேஸ் சம் அஷ்யூர்ட், இல்லைனா 105% ஆஃப் யூர் டோட்டல் ப்ரீமியம் டேட் ஆஃப் டெத் வரைக்கும் பே பண்ண எல்லாம் டோட்டல் ப்ரீமியமோட 105% அதிகமாக கொடுப்பாங்க. இதில் எது ஹையஸ்ட் இன் வேல்யூ அதுதான் டெத் சம் அஷ்யூர்டாக கொடுப்பாங்க. ப்ளஸ் ஏதாவது அக்ரூவான போனஸஸும் சேர்த்து கொடுப்பாங்க. போனஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் 2 டைப் ஆஃப் போனஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸ். இது வந்து உங்கள் 3rd பாலிசி இயர்லேருந்தே எவ்ரி இயர் டிக்ளேர் பண்ணுவாங்க. இது உங்கள் சம் அஷ்யூர்டோட ஒரு பர்சன்டேஜாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இது லைஃப் இன்சூர்டோட ஒரு டெத் பெனிஃபிட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாகவும் கிடைக்கும், இல்லை நீங்கள் சரண்டராக பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும். எது முன்னாடி நடக்குதோ அது உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். டெர்மினல் போனஸ் பார்த்தீங்கன்னா ஹியர் 5லேருந்தே வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இது ஒரு உங்களோட சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸோட ஒரு அக்ரூட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே டெத் ஆர் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய போனஸஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்டேஜே வந்து லிமிடெட் டியூரேஷனுக்கு தான் நம்ம ப்ரீமியம் கட்ட வேண்டியது இருக்குது. மற்றபடி என்டையர் பாலிசி டைம் நம்ம லைஃப் கவரேஜ் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூவோட 90% வரைக்கும் நீங்கள் லோன் அவைல் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி டேர்ம் இல்லை ப்ரீமியம் பேமெண்ட் பீரியடு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இல்லை. அந்த ரெண்டுத்தையுமே நம்ம கன்வீனியன்ஸ்க்கு மாற்றிக்கிற அளவுக்கு நமக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ப்ளஸ் இதில் கொடுத்துருக்க சம் அஷ்யூர்டுமே இன்சஃபிஷியண்ட்டாக நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் பேசிக் நீட்ஸை கவர் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ்மே இதில் இருக்குது. இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பிஎன்பி மெட்லைஃப் பச்சத் யோஜனா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது, போனஸஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே கடைசியில் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்த்து தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுவோம். அதனால் இந்த எஸ்டிமேட்டட் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நம்ம இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 year old மேல் வந்து இந்த பிளானை வந்து ஒரு 2.84 lakh சம் அஷ்யூர்டோட இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இவரோட பாலிசி டேர்ம் 15 years அண்ட் அவர் ஆனுவலாக 10 yearsக்கு 23,999 rupees ப்ரீமியம் பே பண்ணுறாரு. இப்போ இந்த எல்லா ப்ரீமியமும் பே பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டில் போனஸோட அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ இதில் ஐஆர்ஆரை நம்ம 4%, 8% வர்ஸ்ட் கேஸ் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு அசியூம்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். இது கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இவ்வளோதான் மேக்ஸிமம் இல்லை மினிமம் ரிட்டர்ன் இதில் ஏர்ன் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ் ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்காக எடுத்திருக்கோம். ஸோ 4% வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 2.97 lakhs. இதோட ஐஆர்ஆர் 2.04%. இது உங்களோட டிப்பிக்கல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட ரொம்ப கம்மியான ஒரு ஐஆர்ஆர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இல்லை இவ்வளோ லாங் டேர்மில் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வச்சுருந்தா கூட 2.04%ஓட அதிக ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதில் என்ன யூனிக் வேல்யூ அண்ட் அடிஷன் இந்த பாலிசி கொடுக்குது அப்படின்னு பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை. பட் இது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. சரி, ஓகே, பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் இது எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மெச்சூரிட்டி பெனிஃபிட் 4.03 lakhs வரைக்கும் வந்திருக்கு. அதோட IRR 4.97%. இதுவுமே ஒரு டிப்பிக்கல் பேங்க் எஃப்டில கிடைக்கிற கேரண்டி ரிட்டர்ன்ஸோட நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான். பிளஸ் இந்த 8 and 4% சினாரியோ வந்து கேரண்டீட் இல்லாததுனால இதை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் கூட நம்மளுக்கு லாங் டேர்ம்ல போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த பிளான் ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம இவ்வளோ லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ஃப்ளேஷனை அவுட் பேஸ் பண்ற அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கணும். பட் அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்றதுக்கு இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்காததுனால ஒரு மீனிங்ஃபுல் கார்பஸ் பில் பண்றதுக்கு இது கண்டிப்பா நமக்கு சஃபிஷியண்டா இருக்காது. அண்ட் லைஃப் கவருமே இதுல இன்சஃபிஷியண்டா தான் இருக்கு. ஸோ இந்த பாலிசி நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை மீட் பண்றதுக்கு ஒரு அன்சூட்டபிள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பிஎன்பி மெட்லைஃப் பச்சத் யோஜனா பிளான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம டிசைர் பண்ண ஒரு அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம இப்போ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லை ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் இந்த பாலிசி வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிஎன்பி மெட்லைஃப் பச்சத் யோஜனா மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு லைஃப் கவரேஜ் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு வைஸான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி டெத் பெனிஃபிட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வேற எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது. பட் இதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் சேவ் பண்ணுற இந்த ப்ரீமியம்லேருந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் டிசைரபிள் அவுட்கம் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் IRDAI ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு பியூர் டேர்ம் பாலிசி கொடுத்துருக்காங்கன்னா அது சாரல் ஜீவன் பீமா பிளான் தான். இது எல்லா இன்சூரன்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பாலிசியோட காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபீச்சருமே நம்ம இதில் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ சாரல் ஜீவன் பீமா பிளான்ன்றது ஒரு சிம்பிள் ஸ்டாண்டர்டைஸ்ட் பாலிசி. இது வந்து ஒரு பிரைமரி ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட மினிமம் சம் அஷ்யூர்ட் 5 lakhs, மேக்ஸிமம் 25 lakhs. இது வந்து எல்லாருக்குமே ஆக்சசபிள் தான் ப்ராடர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு, பர்டிகுலர்லி இன்ஃபார்மல் இல்லை அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸில் இருக்கிறவங்களுக்குமே இது ஒரு ஆக்சசபிள் பாலிசின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு இந்த பாலிசியில் 5 lakhs சம் அஷ்யூர்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 4,600 தான் நம்ம ஆனுவலாக ப்ரீமியம் கட்டுறோம். அண்ட் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா பிஎன்பியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 2.8 lakhs சம் அஷ்யூர்ட்க்கு நம்ம ஆனுவலாக 23,999 rupees வந்து நம்ம வந்து ப்ரீமியம் கட்டணும். பட் இதில் 5 lakhs சம் அஷ்யூர்ட்க்கு நம்ம 4,600 தான் ப்ரீமியம் கட்டுறோம். ஸோ இப்போ 23,000லேருந்து 4,600 போச்சுன்னா அதில் வர டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் எக்ஸாம்பிளில் என்ன காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ELSS ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இது லாங் டேர்மில் ஒரு 7 to 10 yearsல கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஆவரேஜ் 12% அதிகமாகவே சில கேஸ் இது பெர்ஃபார்மே பண்ணியிருக்கு. அந்த ட்ராக் ரெக்கார்டும் ப்ளஸ் இதில் இருக்க டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வச்சு நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தோம்னா 6.11 lakhs வந்து 15 years இது க்ரோ ஆகியிருக்கு இந்த ஃபண்ட். ஸோ போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.27 lakhs வருது. ஸோ போஸ்ட் டேக்ஸ் வேல்யூவோட IRR கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு 9.26% கிடைக்குது. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எதில் நம்ம வந்து இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதில் நம்மளுக்கு வந்து ஹையர் லைஃப் கவரேஜும் கிடைக்குது அண்ட் பிஎன்பி மெட்லைஃப் பச்சத் யோஜனாவோட பெட்டர் ரிட்டர்ன்ஸுமே கிடைக்குது. ஸோ இந்த பிளானை கம்பேர் பண்ணால் இந்த அப்ரோச் நம்மளுக்கு இன்னும் நல்ல டிசைரபிள் அவுட்கமே கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த பாலிசியோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பிஎன்பி மெட்லைஃப் பச்சத் யோஜனா பிளானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி மெட்லைஃப் பச்சத் யோஜனான்றது ஒரு பேசிக் என்டோமெண்ட் பிளான். இதில் உங்களுக்கு லைஃப் கவரேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, போனஸஸோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இதோட பாலிசி டேர்மாக இருக்கட்டும், ப்ரீமியம் பேமெண்ட் பீரியடாக இருக்கட்டும், ரெண்டுமே ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்தவித ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியில் நம்ம வந்து பாலிசி ஹோல்டர் நீட்ஸ் பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அண்ட் ரிட்டர்ன் அனலைசிஸ்லேருந்துமே நம்மளுக்கு தெரிய வந்தது என்னன்னா இது ஒரு லோ ஈல்டிங் ப்ராடக்ட். இது நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. அண்ட் அடிஷ்னலி ஒரு IRDAI வந்து ஒரு பியூர் டேர்ம் பாலிசிக்கு செட் பண்ணியிருக்க சம் அஷ்யூர்டோட கம்பேரிட்டிவ்லி இது லோ சம் அஷ்யூர்ட் தான் இதில் இருக்குது. ஓவரால் லைஃப் கவரேஜாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு டிசைரபிள் அவுட்கம் ரெண்டு ஆஸ்பெக்ட்லையுமே இது கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ஒரு எஃபெக்டிவான லைஃப் கவரேஜ் வேணும்னா நீங்கள் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் ஹையர் கவரேஜ் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கிடைக்கும். அண்ட் ஒரு சைமல்டேனியஸ்லி சைடில் நீங்கள் வந்து ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுமே பில்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வெல்த் க்ரோத்துக்கும் உங்களோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கும் இது ரொம்ப க்ரூஷியலாக ஹெல்ப் பண்ணும். லாங் டேர்ம் இந்த காம்பினேஷனில் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.